அனைவருக்கும் வணக்கம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பலப்பேட் சர்க்கிள், பெங்களூர். இன்றைக்கி விசேஷமான பூஜைகள். சிவபக்தர் அனைவருக்கும் ஃபஸ்ட்டில் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எல்லாரும் வாழ்க வளமுடன். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூர், கர்நாடகாவில் இது கார்த்திகை 4வது வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 4வது வாரம். 3 வாரமும் நல்ல பூஜைகள் நடந்தது. இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா 4வது வாரம் ரொம்ப விசேஷமாக பூஜைகள் செய்கிறாங்க. இது ரோட்டில் அந்த கோயிலுக்கு அப்படி ரோட்டில் இந்த சிவன், முருகன், விநாயகர் எல்லாரையும் ஒரு சிலைகள்லாம் வச்சு அப்படி சூப்பராக உட்கார வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் அன்னதானம் பல லட்சம் பேருக்கு அன்னதானம் உண்டு மதியானம். ஓகேங்களா. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சமையல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பேர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் அப்படியே கவுண்டர் அப்படியே கொடுக்குறது சாப்பிட வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டா பிளேட்டில் கொடுத்துருவாங்க. நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கணும். ஓகேங்களா. எல்லாம் கவுண்டர் அமைச்சிருக்காங்க. சாப்பாடெலாம் ரெடி ஆகிட்டு வருது. அந்த ரோடு ஃபுல்லாகவே இன்றைக்கெல்லாம் பந்த் பண்ணியிருக்காங்க. சமையல்லாம் ஜோராக நடந்துகிட்ருக்கு. இந்த கோயில் பலப்பேட் சர்க்கிள், பெங்களூரில் இருக்குது. சிவன் கோயில், காசீஸ்வரன் சிவன் டெம்பிள் கோவில். இது பாருங்கள். இந்த கோயில் உள்ள நம்ம கிளம்புறோம். இப்போ அலங்காரம் பார்த்திங்கன்னா கோயில் வெளியிலேருந்து உள்ள வரைக்குமே அலங்காரம் சூப்பராக செஞ்சுருக்காங்க. அலங்காரம் சூப்பராக செய்திருக்காங்க. இன்றைக்கி அகில் பூஜை கூட இருக்குது. பாருங்க, சிவன் லாஸ்ட்டில் உட்கார வச்சுருக்காங்க. இது எல்லாமே அகில் தாங்க. குறைஞ்சி ஒரு 100 மூட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். அகில் வச்சு இன்றைக்கி எல்லாம் பூஜை சூப்பராக பூஜை பண்ணுவாங்க. அகில் விளக்கேற்றி இந்த சிவன் நல்லா வழிபடுவாங்க. பாருங்க, சுமார் ஒரு 100 மூட்டைக்கு மேலே இருக்கும். முக்கால் மூட்டை ஒன்று இல்லை. இந்த அகில் க்ளீனாக இன்றைக்கி இப்போ சாயங்காலம் பூஜை இருக்குது. அது தனியாக வீடியோ அனுப்புகிறேன். அன்னதானம் மதியானம் இருக்குது. அதையும் தனி ஒரு வீடியோவில் போடுறோம் பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். உள்ள சாமி பார்த்திங்கன்னா இப்போ சாமி உள்ளே போகிறோம். என்ட்ரிங்ஸ் எடுத்த உடனே அலங்காரம் தாங்க. அலங்காரம் ரொம்ப இன்றைக்கி லோடு கணக்கில் பூவை தந்துட்டு பண்ணிக்கிறேன். எங்கே பார்த்தாலும் அலங்காரம், எங்கே பார்த்தாலும் பூஜைகள் பண்ண நிறைய எக்கச்சக்கம் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே நந்தி பகவான் தரிசிக்கிறோம். நந்தி கொடிக்கம்பம் இருக்குது. இங்கே அலங்காரம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அந்த அலங்காரம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. அந்த கோயிலில் போனாலே நம்ம சிவன் பாட்டுகள் நிறைய பாடிட்டுருக்காங்க. அந்த பாட்டை நான் எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டுகளை போட்டால் என்ன ஆகுதுன்னா வீடியோ காப்பிரைட் வந்துடுது. அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படின்னு பேசிகிட்ருக்கேன். ஓகேங்களா. பாருங்கள், அரிசி, தேங்காய் உடைச்சி, வெல்லம்லாம் வச்சுட்டு, அந்த பழங்கள் பூவெல்லாம் வச்சுட்டு இந்த க்ளீனாக ஃபஸ்ட்டில் நந்திக்கு பூஜை எல்லாருமே பூஜை பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கு வரதே ஒரு பெரிய விஷயங்க. அந்த சிவன் கூப்பிடாத கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். அப்படியே பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கப்பில் பொங்கலும், அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பாதாம் பழம் கொடுக்குறாங்க. அது கொடுத்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா பண்ணுறாங்க, மசால் தோசை, பலாவு அப்படி எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த கோயில் சீனிவாஸ் மூர்த்தி அப்படின்ற ஒரு பக்தாதிகள். அவர் திங்காமல் என்ன செலவுன்னு எல்லா செலவும் அவரே எடுத்துகிட்டு பண்ணுறாரு கோயிலுங்க. அவ்வளோ ஒரு அன்னதானம் பிரமாதமாக இருக்குது. சூப்பராக செய்கிறாங்க. அப்படி பாருங்கள், இந்த கோயில் வெளியிலே இவ்வளோ அலங்காரம் இருக்குது. இன்னும் கோயில் உள்ளே எவ்வளோ அலங்காரம் பாருங்கள். அலங்காரம் எக்கச்சக்கமாக. நந்தி பகவானுக்கு பூ மாலைலாம் போட்டு சூப்பராக நந்தி ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க. நந்தி பகவானை பார்த்தோன்னே நல்லா கும்பிட்டு தோணும். அந்த அளவுக்கு நந்திகளை அலங்காரம் பண்ணி க்ளீனாக எல்லாம் பூஜை பண்ணுறாங்க. விளக்கில் எரிஞ்சிட்டே இருக்கும், பூஜை பண்ணிட்டே இருக்காங்க. நல்லாவே பூஜை பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. எவ்வளோ சூப்பராக நந்தி அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. கோயிலுக்கு முன்னாடி உள்ள நந்தி பகவான் சிலை இது. ஓகேங்களா. அது கொடிக்கம்பம். இந்த கொடிக்கம்பம் அப்போ அது கோயிலில் இப்போ தான் போகிறாங்க. இன்றைக்கி இப்போ போலீஸு பந்தோபஸ்லாம் இன்றைக்கி சூப்பராக போட்டிருக்காங்க. வெளியில் உள்ள எல்லாம் நிறைய பந்தோபஸ்து நிறைய போட்டிருக்காங்க. அதே கோயில் உள்ள பாருங்கள், எல்லா இடங்கள்லையும் பூக்கள் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அலங்காரங்க. இன்றைக்கி சீக்கிரமாக தான் போனேன். இப்போ சீக்கிரம் போன உடனே கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டங்கள், பக்தர்கள் நிறைய இருக்காங்க. போன வாரம் அது முன்னாடி வரலாம் போன வாரம் சீக்கிரம் போனதான் கொஞ்சம் நல்லா வீடியோ பண்ணணும். நீங்கள் அவ்வளோ இதாக க்ளீனாக பண்ண முடியல. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தாலே கொஞ்சம் வீடியோ பண்ண கொஞ்சம் டிஸ்டர்ப் தொந்தரவாக இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்கேன் வீடியோ பாருங்கள். இந்த கம்பத்துக்கு மேலே கீழே அத்தனை இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் அலங்காரங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே இந்த கோயிலுக்கு நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு பிரச்சனையோட மன நிம்மதி இல்லாமல் அந்த கோயில் வந்தீங்கன்னா கூட இந்த கோயில் நீ வெளியில் போகும்போது கொஞ்சம் மனசுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இந்த கோயில் தரிசனம் பார்த்திங்கன்னா கும்பிட்டு போனாலே ரொம்ப நல்லதுங்க. இப்படி ஒரு விசேஷங்கள் பூஜை பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா. பாருங்கள், இதுதாங்க சாமி உள்ள. இது பார்த்திங்கன்னா தனியாக உள்ளே வச்சுருக்காங்க. தனியானா சிவன் பார்வதி இந்த மாதம் மட்டும் 4 வாரம் மட்டும் அலங்காரம் செய்து தனியாக கோயில் உள்ளே தனியாக வச்சுருக்காங்க பூஜை. ரொம்ப விசேஷமாக ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ஒரு அலங்காரம் சூப்பராக இருக்குங்க.
அலங்காரத்தை பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும். அப்படி ஒரு அலங்காரங்கள் பூக்கள். தீபம் பெரிய தீபம் 2 ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 தீபம் வந்து பூக்களால் சென்டரில் பூ இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெரிய விளக்கு வச்சுருக்காங்க. சிவன் பார்வதி. இந்த மாதம் வந்து இங்கேருந்து கார்த்திகை மாதம் கணக்கு. அந்த மாதத்தில் வந்து 4 வாரம் அந்த சாமியை வெளியே வச்சுட்டு க்ளீனாக பூஜை பண்ணுவாங்க. இந்த பூஜை முடிஞ்ச உடனே எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. மூடி அடுத்த வாரம் தான் எடுப்பாங்க. வாங்க இந்த லெஃப்ட் சைடில் ஒரு சிவன் வெளியே இருக்குது. கோயிலுக்குள்ளவே லெஃப்ட் சைடு 4 பக்கம் 4 லிங்கம் இருக்குது. ஓகேங்களா? சிவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான அலங்காரம். ஓகே பாருங்கள், சிவன் தான். இந்த அலங்காரம் எப்படி செய்திருக்காங்க பாருங்கள். போன வாரம் ஒரு அலங்காரம் இருந்தது, அதுக்கு முன்னாடி 4 வாரமும் 4 விதமான அலங்காரங்க. ஆனால் பூ டெக்கரேஷன் மட்டும் எதுலேயுமே குறையிலைங்க, சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஆனால் செலவில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஆகுங்க. பக்தாதிகள் கொடுத்து செய்கிறாங்களா இல்லை கோயில் சார்பாக செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து செலவெல்லாம் எக்கச்சக்கமாக செஞ்சுருக்காங்க கோயிலுக்கு. பாருங்கள், மேலே உள்ள அத்தனை இடங்களையும் அலங்காரங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக அருமையாக பிரமாதமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த சிவன் கோயில் அப்படியே வந்து வீடியோ பண்ணிட்டு அப்படியே சாமி கும்பிட்றோங்க. ஓகேங்களா? இதில் வந்து வேர்க்கடலை மல்லாட்டை வந்து நல்லா வேவிச்சிட்டு அந்த மல்லாட்டை கொட்டி வச்சுக்காங்க. நீங்கள் அதை வச்சு பூஜை பண்ணுவாங்களாம். அது நிறைய வந்து சாமி முன்னாடி வந்து வச்சுருக்காங்க. வேவிச்சது அவிச்சதை வச்சு கோயிலில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அந்த முன்னாடி சிவன் முன்னாடி வந்து பக்கத்தில் ஒரு அம்மன் சார்ந்தது இருக்குது. இந்த அம்மன் சார்ந்தது வந்து அப்படியே ஒரு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அது வீடியோ பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கோயில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமிகள் இருக்குது. இங்கே ஒரு சிவன் இருக்குங்க. 4 பக்கம் 4 சிவன், சென்டரில் தான் ஒரு காசி விஸ்வநாதா சிவன் அமைந்துள்ள இடங்கள். ஓகேங்களா? அப்படியே தான் சார்ந்து கோயில் பின்புறம் உள்ள பகுதி உள்ள சாமிகள் இது. ஓகேங்களா? இங்கே ஒரு சாமி இருக்குது. அடுத்து இந்த பக்கம் ஒரு சிவனுங்க, இந்த பக்கம் ஒரு சிவன் இருக்குது. அந்த சிவனை அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலாம். ஓகேங்களா? இது பக்தாதிகளாக நிறைய வந்திருக்காங்க, எக்கச்சக்கமான பக்தாதிகள் இன்றைக்கி. இங்கே ஒரு சாமி இருக்குது, அந்த சாமி அப்படியே கும்பிட்டு அப்படியே முன்னாடி வரலாம். இந்த கோயில் சுற்றியுமே பார்த்திங்கன்னா சாமிகள் நிறைய வச்சுருக்காங்க. அலங்காரம் அதே போல் சூப்பராக வச்சுருக்காங்க. சுப்பிரமணிய சாமி, விநாயகர் சாமி, சனி பகவான் சாமி, நவகிரகங்கள் சாமி இருக்குது. இது காசீஸ்வரன். சிவன்லேயே 4 விதமான சாமி சைடில் 4 பக்கம் இருக்குது. சென்டரில் வந்து காசி விஸ்வநாதா சிவன் சாமி அமைஞ்சிருக்காரு. இது ஒரு சிவனுங்க. இது முன்னாடி ஒரு நந்தி இருக்குது. இது பார்வதி தாயார். ஃபஸ்ட்டில் வந்து சிவன் இருக்கார், அது ரைட் சைடில் வந்து பார்வதி தாயார் இருக்காங்க. இந்த தாயாருக்கு வந்து அலங்காரம் சூப்பராக செய்திருக்காங்க. நல்ல அலங்காரங்கள், பூக்கள், பூஜைகள் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. எப்படி பார்த்தீங்களா? அருமையான அலங்காரம் இந்த அம்மனுக்கு. சிவன் பார்வதி. அடுத்தது மறுபடியும் வந்து சிவனையை பார்க்குறேங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? சிவன் அருமையான அலங்காரங்க. இன்றைக்கி சிவனுக்கு டேரக்ஷன் ஆகட்டும், அலங்காரம் அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், அப்படியே சிவனை நேரில் பார்த்த மாதிரியே இருக்குது பாருங்கள். சிவன் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அதே போல் இன்றைக்கி ஒரு அப்படி அருமையான ஒரு அலங்காரம். இன்றைக்கி அப்படியே இந்த அலங்காரத்தை பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அங்கே விட்டு சாமி விட்டு வெளியே வர்றதுக்கே மனசு இல்லைங்க. சாமியை பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு, அப்படி ஒரு விசேஷமான பூஜைகள் இன்றைக்கி. இந்த நந்தி வந்து பாருங்கள், அந்த நந்தி காலில் வந்து உங்கள் கஷ்டம் குறையில் சிலர் சொல்லுவாங்க, குறை இருக்குது கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க. இந்த நந்தியில் பக்தாதிகளாக பாருங்கள் நிறைய வந்திருக்காங்க, எக்கச்சக்கம் வந்திருக்காங்க. நீங்கள் இந்த மற்றபடி இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ பண்ணுறது நிறைய பேர் வந்தாங்க. இன்றைக்கி வீடியோ வந்து நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வீடியோ சாமி இது நீ 4வது வாரம் இல்லையா விசேஷமான விஷயம். இது வந்து டிவியில் கூட வரலாம். ஒரு 4-5 பேர் வந்து நான் வீடியோ பண்ணது எங்கள் சேனலில் மட்டும்தான் வரும். இவர் தாங்க சீனிவாசமூர்த்தி, இந்த காசு எண்ணிட்டுருக்காரு, அவர் தாங்க சீனிவாசமூர்த்தி. இந்த கோயிலுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான செலவு பண்ணுறாங்க, நல்லா சூப்பராக. ஓகேங்களா? அதுங்க மறுபடியும் வந்து இந்த சிவன் வந்து எனக்கு இல்லாத 2 பக்கமும் விளக்கு வந்து நான் சூப்பராக ஜோடிச்சு நல்லா க்ளீனாக விளக்கு ஏற்றிருக்காங்க. நந்தி பகவான் அப்படியே அதே சிவன் வந்து மறுபடியும் ஒரு தரிசிக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி அலங்காரம் டிஃப்ரெண்ட்டான அலங்காரத்தில் இருக்குது. ஓகேங்களா? எப்படி வரும் சூப்பராக. அந்த தீபம்லாம் வந்து பார்த்திங்கன்னா
விளக்கு சூப்பராக அருமையாக வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? சூப்பர் அலங்காரம் நிற்குங்க. இதான் நான். ஓகேங்களா? சிவன் அலங்காரம். சிவன் பூஜையே வந்து ரொம்ப விசேஷமான பூஜைங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் சாமி வச்சுருக்காங்க. மறுபடியும் வந்து அங்கேயே வந்துடுறோம். மறுபடியும் அங்கேயே வந்து அங்கே ஒரு சாமி கும்பிட்டு போட்டு அப்படியே வெளியில் வரலாம். இது சாமி கும்பிட்டு மறுபடியும் வெளியே போக மனசு இல்லை. மறுபடியும் வந்து மறுபடியும் தரிசிக்கிறோம் சாமி. பாருங்கள், தூரம் ஃபஸ்ட்டு வந்து கிட்டே இருந்து சாமி பண்ணியிருந்தோம். இப்போ தூரமாக வந்து நின்றுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். பக்தாதிகள் நிறைய வராங்க கோயிலுக்கு பக்தாதிகள் அவ்வளோ பக்தாதிகள் இருக்காங்க. இது வந்து முரளி மியூசிக் சென்டர் வச்சுருக்காரு. சிவன் பாட்டெல்லாம் கடவுள் பாட்டை வந்து அருமையாக அவ்வளோ சூப்பராக பாடுறாங்க. இந்த பாட்டெலாம் வந்து பாடுறதை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து காப்பிரைட் வந்துடுது. அதனால் நான் கட் பண்ணிட்டுக்கிறேங்க. அதனால் அப்படி பேச சொல்லிட்டுருக்கேன். அது வந்து சிவன் கோயில் வந்து திங்கம் வந்து பாடுறாரு. டெய்லி வராரான்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாடுறாருங்க. ஓகேங்களா? இந்த சிவன் பாட்டு அத்தனையுமே வந்து அருமையாக பாட. உங்களுக்கு விசேஷம் என்ன இருந்தால் சொல்லுங்கள், நான் இவருக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? முரளி மியூசிக் சென்டர். நான் பாட்டில் வந்து அருமையான பாட்டுங்க பாடுறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பூஜையோ ஒரு நல்ல விசேஷங்களோ அப்படி என்ன பாட்டு கச்சேரி எதுனா வைக்கணும் சொல்லுங்கள். ஆனால் இவர் வந்து எவ்வளோ பீஸ் வாங்குறான்னு தெரியலங்க. ஆனால் பாட்டு வந்து அருமையாக பாடுறாரு. ஓகேங்களா? சூப்பராக அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் உட்காந்து க்ளீனாக பாட்டு வந்து பார்த்துட்டு தாங்க நான் கோயிலேருந்து வெளியே வந்தேன். ஓகேங்களா? இன்றைக்கி இப்போ வந்து நவகிரக பூஜை இருக்குது. இந்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் வந்து பூட்டிகிட்ருக்காங்க. உள்ளே யாரும் போகிற மாதிரி இன்றைக்கி இல்லை. மற்ற நாளாக இருந்தது. இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கிறதால இது வந்து சாமியெல்லாம் அலங்காரம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலேருந்து அப்படியே பூட்டிகிட்ருக்காங்க. உள்ளே யாரும் போகிற மாதிரி வெளிலேருந்து அப்படியே கும்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? வெளியிலேருந்து அப்படியே சாமி கும்பிடலாம். 3 வாரம் நம்ம போகும்போதெல்லாம் ஓப்பனாக இருந்து சுற்றி வந்தோம். பாருங்கள், சாமி அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வராங்க. இப்போது வெளியில் கிளம்பி வரேன். இப்போது பூஜை முடிஞ்சது, வெளியில் கிளம்பி வரேன். இப்போது கிளம்பி வரும்போதே கொஞ்சம் கூட்டம் ரசி தாங்க. ஜனம் வந்துகிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. அப்படியே மறுபடியும் லாஸ்ட்டாக வந்து நந்தி தரிசிக்கிறோம். நந்தி பூஜைகள் இந்த பக்கம் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் விளக்குலாம் நிறைய எரிஞ்சிட்ருக்கு. இந்த அகல் விளக்கு, எண்ணெய் அதெல்லாம் பூஜை சூப்பராக நடந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. அதனால்னா நந்தி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர் அலங்காரம் நந்தி. இன்றைக்கி அலங்காரம் இன்றைக்கி சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா அன்னதானம் கேசரி இது உப்புமா கொடுத்துட்ருக்காங்க. உப்பிட்டு இது பார்த்திங்கன்னா பாதாம் பால் காலையில் கொடுக்குறாங்க. லேட்டாக போகிறவங்களுக்கு மசால் தோசை, ரைஸு எல்லாம் கொடுக்குறாங்க. இது சீனிவாஸ் மூர்த்தி அவர்கள் தான் செய்கிறதா சொல்கிறாங்க. அது முடிஞ்சதுங்க. அப்படியே ஒரு உப்புமா ஒரு சின்ன கப்பில் வாங்கி சாப்பிட்டு பாதாம் பால் குடிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் வெளியில் வந்து மரங்கள்லாம் இருக்குது. இந்த மரத்தண்ணை வந்து பார்த்திங்கன்னா நாகர்சாமி, சிவன் அப்படி எல்லாமே நிறைய சிலைகள் இருக்குது. உடனே அந்த சிலையை வந்து கும்பிட்டு அப்படியே வெளியே வரேங்க. இப்போ வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு அப்படியே இந்த வெளியில் பக்கமாக வீடியோ கவர் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே வந்து பாருங்கள் வெளியில் முடிஞ்ச உடனே நம்ம அன்னதானம் வந்து ரெடி பண்ணுறாங்க. அன்னதானம் வந்து நிறையங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் பக்தாதிகள் போகிறாங்க அவ்வளோ பக்தாதிகளுக்கு இன்றைக்கி சாப்பாடு உண்டு. இந்த பக்கம் தயிர் சோறு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய கப்பில் வந்து 4-5 மாதிரி செஞ்சுட்டாங்க. அந்த பக்கம் பால் பாயசம் ரெடி பண்ணுறாங்க. இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்காங்க. கொத்தமல்லி சட்னிக்கு அப்படி எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். எக்கச்சக்கம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸுக்கு காய் ரைஸ் போட்டு செஞ்சிட்ருக்காங்க. பெரிய இடமே பெரிய இடம். கொஞ்சம் இந்த சமையல் பண்ணுறவங்களே ஒரு 200-300 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்குது, வெளியில் பக்கம்லாம் இருக்குது. இந்த பக்கம் சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் பஜ்ஜி மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பிளேட்டெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கொத்தமல்லி ஒரு பக்கம், கருவேப்பிலை ஒரு பக்கம், பீன்ஸு, பச்சை மிளகாய், குடமிளகா, வாழையில ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பிளேட் வந்து நிறைய இடத்துல பிளேட் நிறைய வச்சுருக்காங்க. பிளேட் எக்கச்சக்கமாக. இந்த பக்கம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குடமிளகாய், இது வந்து எல்லாம் தாளிச்சு ரெடி பண்ணி மிளகாலாம் தாளிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், பீன்ஸு, டபுள் பீன்ஸு, பச்சை பட்டாணி அப்படி நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக பிளேட்டு தாங்க, சாப்பிடக்கூடிய பிளேட்டுங்க. நிறைய லாஸ்ட் வரைக்கும் ரெடி வச்சுருக்காங்க. கருவேப்பிலை. இப்போ பார்த்திங்கன்னா பஜ்ஜி போடுறாங்க. ஒரு பஜ்ஜி வைக்கிறதுக்கு பஜ்ஜி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். பஜ்ஜி வந்து போட்டு கிளீனாக பஜ்ஜி போட்டிருக்காரு. பட்ரு சமையல் செய்கிறவங்க
நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. சமையல் செஞ்சிட்ருக்காங்க. நிறைய சமையல் செஞ்சிட்ருக்காங்க. மிளகா வந்து ஒரு அண்ணோட வச்சுருக்காங்க. பஜ்ஜி போட்டுட்டே இருக்கார். பஜ்ஜி நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணிலாம் டேங்காக வச்சுட்டு இருக்கிறாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட கொடுக்குறது வந்து தண்ணி ஒரு லோடு வந்து ஒரு இடத்துல க்ளீனாக இறக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அந்த பஜ்ஜி போகிறத பார்த்தோம். மறுபடியும் பார்த்துட்டு அப்படியே போய் நம்ம கிளம்ப போகிறோம். அப்படியே வந்த வழியே அப்படியே நம்ம வெளியே வந்துடலாம். பிளேட்டில் வந்து பிளேட் இந்த நிறைய பிளேட் வச்சுருக்கு. இந்த பக்கம் ஒரு ரைஸ் செய்து வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தயிர் சோறு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. தயிர் சாதம், மோர் சாதம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. 7-8 பாத்திரம் செஞ்சு வச்சு தயிர் சாதம். அந்த சைதை செஞ்சு க்ளீனாக ஆற விட்டுருக்காங்க. நல்லா சூடான ரைஸ் செஞ்சுங்களா கொஞ்சம் ஆற விட்டு அதுமாரி க்ளீனாக வந்து ரைஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த கோயில் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் நல்லதாகட்டும். சிவபக்தர் அனைவருக்கும் பெரிய வனத்தை வச்சுக்கிறேன். அந்த கோயில் வந்து இருக்க வந்து எல்லாம் வந்து பாருங்கள். ஓகே காய்ஸ்.